Hi everyone, welcome to TechnoJP YouTube channel. இது ஒரு knowledge sharing training session. வாங்க training குள்ள போலாம். இன்னைக்கான டாபிக் பாத்தீங்கன்னா forging manufacturing process part 2. லாஸ்ட் ப்ரெசன்டேஷனில் பார்ட் 1 பார்த்தோம். அதில் வந்து ஃபோர்ஜிங் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்னலாம் மெத்தட் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த மெத்தடை வச்சு என்ன மாதிரி மெக்கானிசம், அதே மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு ஃபோர்ஜிங் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற ப்ரெசன்டேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். டெக்னோஜேபி கன்சல்டன்சி சர்வீஸ். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வேணும்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் இல்லைனா கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஆன்லைன் ட்ரைனிங்னா 20 to 30 மெம்பர்ஸ் இருந்தால் வந்து நாங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிடுறோம். அதேமாதிரி கிளாஸ் ரூம் செஷனும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எடுக்கணும்னா நாங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிடுறோம். நீங்கள் ரிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ தட் அதை வச்சு என்ன டைமுக்கு வேணும், எப்படி ஹாஃப் டே செஷனாக ஃபுல் டே செஷனாக வந்து ட்ரெயின் பண்ணுறோம். சரி வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் ப்ரெசன்டேஷன்லேயே ஃபோர்ஜிங்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஃபோர்ஜிங்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஜிங்கும் பார்த்தோம், என்ன மாதிரி மெத்தட்னு. ஹாட் ஃபோர்ஜிங், கோல்டு ஃபோர்ஜிங், அதே மாதிரி ஓப்பன் டை ஃபோர்ஜிங், க்ளோஸ் டை ஃபோர்ஜிங். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஹாட் பண்ணி மெட்டீரியலை வந்து ஹீட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோல்டு ஃபோர்ஜிங்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓப்பன் டை வச்சும் பண்ணுறோம், அதே மாதிரி க்ளோஸ் டை வச்சும் பண்ணுறோம். இப்போ ஃபோர்ஜிங் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஜிங் மெக்கானிசம், இப்போ இந்த மெத்தடை வச்சு என்னென்ன மாதிரி மெக்கானிசமில் ஃபோர்ஜிங் பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க அடுத்த ஸ்லைடில். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஜிங் மெக்கானிசம் பார்த்துடலாம். ரோல்டு ஃபோர்ஜிங்ஸ், அதில் வந்து ஹாட் ரோல்டும் இருக்குது, கோல்டு ரோல்டும் இருக்குது. அதேமாதிரி ஹேமர் ஃபோர்ஜிங், அது ஹேமர் ஆர் ப்ரெஸ் ஃபோர்ஜிங் சொல்லுவாங்க, ஹைட்ராலிக் நியூமேட்டிக், அந்த மாதிரி ஃபோர்ஜிங் மெக்கானிசமும் இருக்குது. அதேமாதிரி ரோட்டரி ஃபோர்ஜிங் அதே ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஐசோதெர்மல் ஃபோர்ஜிங். இப்போ இந்த 4 டைப்பே வந்து நம்ம என்ன டெஃபினேஷன், அதோட பிக்சர் என்ன, எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். ரோல்டு ஃபோர்ஜிங் மெக்கானிசம், இதில் வந்து ஹாட் ரோல்டு அண்ட் கோல்டு ரோல்டு. என்னென்னா நேச்சராக வந்து பாரு, ராடு, ஸ்கொயர் பார், ரெக்டாங்குலர் பார், ரவுண்ட் ராடு அந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதில் வந்து ஹாட் ரோல்டு அப்படின்னா வந்து ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு வந்து அந்த பாரை ஹீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா 2 ரோலருக்கு நடுவில் வந்து இந்த பார் இன்சர்ட் பண்ணுவாங்க. இது எப்படி சிம்பிள் மெக்கானிசம் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சுகர் கேன் ஜூஸ் சாப்பிடுவோம் இல்லையா, கரும்பு ஜூஸ். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு வந்து 2 ரோலருக்கு நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்களே, அதே மாதிரி மெக்கானிசம் தான் இதுலேயும். இந்த பாரை வந்து 2 ரோலருக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதில் ரேஷியோ இருக்கும், ரிடக்ஷன் ரேஷியோ 4:1, 7:1. அதாவது ஒரு 10 இன்ச் பார் இருக்குன்னா அதை வந்து 2 இன்ச்சா 3 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை டிஃப்ரெண்ட் ரோலரோடைய டயாமீட்டரில் போய் இன்சர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஹாட் ரோல்டுனா வந்து அந்த பார், அந்த ராடை வந்து கேஸ்ட் ராடோ என்ன இருக்கும், அது பில்லட் இருக்கோ, என்ன ப்ளூம்ஸ் இருக்கோ, அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. எப்போனா ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அபோவ் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அது ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த ரோலருக்குள்ளே இன்சர்ட் ஆகும்போது நம்மளுக்கு வேண்டிய டைமென்ஷன் ராடோடைய டயாமீட்டர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸ்கொயர் ராடு அந்த மாதிரி இப்போ பர்ஃபெக்சுவல் எந்த மாதிரி ரோலர் இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டெஃபினிஷன் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். வித் டாலரன்ஸோட வித் டைமென்ஷனோட கிடைக்கும். இப்போ ஹாட் ரோல்டு அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி கோல்டு ரோல்னாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் அதை வந்து இந்த ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் மெக்கானிசம் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஹேமர் ஃபோர்ஜிங் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஹேமர் ஃபோர்ஜிங் ஆர் ப்ரெஸ் ஃபோர்ஜிங் சொல்லுவாங்க. இப்போ ஹேமர்னு வந்து ஆன்வில் இருக்கும். அந்த ஆன்வில் வந்து என்ன ஆகும், அந்த பாரை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து ஓப்பன் டையாகவும் இருக்கலாம், க்ளோஸ் டையாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஹேமர் ப்ரெஸ்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருக்குது, ஹைட்ராலிக் ஹேமர், அதே மாதிரி நியூமேட்டிக் ப்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்க்ரூ ராடு ஒரு மாதிரி ஆன்வில் மாதிரி ரொட்டேட் ஆகும். ஒரு வீல் ரொட்டேட் ஆகி என்ன ஆகும்னா பியர்சிங் மாதிரி பஞ்சிங் மாதிரி ஆகும். அப்போ அந்த டையில் இருக்கும். அந்த மாதிரி என்ன ஃபார்ம் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து கோல்டு ஃபோர்ஜிங்காகவும் இருக்கும், ஹாட் ஃபோர்ஜிங்காகவும் இருக்கும். இதுதான் வந்து ஹேமர் ஆர் ப்ரெஸ் ஃபோர்ஜிங் அப்படின்ற ஒரு மெக்கானிசம். ரோட்டரி ஃபோர்ஜிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ரோட்டரி ஃபோர்ஜிங்னா என்னென்னா, இந்த டை வந்து என்ன ஆகுனா ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஹாட் ஃபோர்ஜிங்கில் ஒரு வேண்டிய மெட்டீரியல், அது ப்ளூம்ஸோ பிளாங்க்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஹீட் பண்ணிவிட்டு அந்த டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டையில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அந்த டை வந்து என்ன ஆகுனா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது கம்ப்ரஸும் ஆகும். அதே சமயத்தில் கம்ப்ரஸ் ஆகும்போது உள்ளே இருக்கிற ஹீட் மெட்டல் என்ன ஆகும்னா அந்த டையோட ஷேப்பில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது டை என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கே வந்து அந்த ப்ளூம்ஸ் எல்லாம் ஹீட் பண்ண அந்த ப்ளூம்ஸ் என்ன ஆகும், ஃபோர்ஜ் ஆகி நம்மளுக்கு வேண்டிய ஷேப் அண்ட் ப்ரொஃபைல் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரோட்டரி ஃபோர்ஜிங்கோடைய மெத்தடு. ஐசோதெர்மல் டெஃபினேஷன் பற்றி பார்த்துடலாம். ஐசோதெர்மல் ஃபோர்ஜிங் பற்றி. இந்த ஐசோதெர்மல் ஃபோர்ஜிங்கில் என்ன ஆகும்னா டை இருக்கும், டை அண்டு மெட்டீரியல். இப்போ வந்து பிளாங்க்ஸ் இருக்கும், பிளாங்க்ஸும் வந்து ஹீட் பண்ணுவாங்க, அதே மாதிரி டையும் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே டை பண்ணிட்டு என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஹேமர் ஆகும். இப்போ ரெண்டுமே ஹீட் பண்ணனால என்ன ஆகும்னா குயிக்காக நம்மளுக்கு வேண்டிய வந்து ப்ரொஃபைல் வந்து கிடச்சிரும். அதாவது டையும் வந்து ஹீட் ஆகிடும், அதே மாதிரி பிளாங்க்கும் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ தட் நம்மளுக்கு வேண்டிய ப்ரொஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். என்ன காம்பனண்ட் வேணுமோ அது வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ஐசோதெர்மல் ஃபோர்ஜிங் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ ரோல்டு ஃபோர்ஜிங் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ஹேமர் ஒரு
பிரஸ் ஃபோர்ஜிங் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம ரோட்டரி ஃபோர்ஜிங் பற்றி பார்த்துட்டோம். இது லாஸ்ட் ஸ்லைடு வந்து ஐசோதெர்மல் ஃபோர்ஜிங் பற்றி பார்த்துட்டோம் நம்ம. ஓகேங்களா? இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள், அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு. ப்ரெசன்டேஷனில் டவுட் இருந்தது, ஏன்னா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தட் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறோம். We are at end of the session. Thanks to everyone. Thanks to my teammate. நம்ம next presentation meet பண்ணுறோம். Until then, bye from TechnoJP.